பழங்குடி மக்கள் மீது கடந்த 2 மாத காலமாக நடைபெற்று வரக்கூடிய கொடுமையான தாக்குதல்களை, குறிப்பாக அங்குள்ள இளம்பெண்கள் மீது நடக்கக்கூடிய பாலியல் தாக்குதல்கள் இன்றைக்கு வீடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கின்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு இந்த வன்முறையை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக தென்சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கு பாலவாக்கத்தில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகள் அங்கே உடனடியாக அமைதி திரும்புவோருக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வழக்கறிஞர் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை செயலாளர் 3 நாள் கழித்து போராடுற காரணம், அதாவது அங்கே நடைபெற்று வரக்கூடிய எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பெரிதாக எந்த ஒரு முக்கிய ஊடகங்களிலும் வெளிவரவில்லை. ஆனால் 2 இளம்பெண்கள் நிர்வாணப்படுத்தி அவர்கள் நடு ரோட்டிலே அவர்களை அழைத்து வந்த காட்சி இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வெளியாகி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புணர்வை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நன்றி.